ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்கள் நல்லாயிருக்கோம். இங்கே இப்போ தான் ஸ்ப்ரிங் பிரேக் ஸ்டார்ட் ஆகிருக்கு. எல்லாருக்கும் ஒரு வாரம் லீவு. இது ஃப்ரைடே மார்னிங். இன்றைக்கி நான் என்னெல்லாம் செய்ய போகிறேன் அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நான் தாளிச்ச இடியப்பம் தாங்க பண்ண போகிறேன். இந்த இடியப்பம் இன்னைக்கு செஞ்சதில்லை, நேற்று செஞ்சது. சரி, வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு அதை சூடு பண்ணி தாளிச்சிடலாம். தாளித்து வச்சோம்னா பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றலாம் அப்படின்னு தான் தாளிச்சிட்டு இருக்கேன். தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் நிறையா எண்ணெய் ஊற்றி, நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு எல்லாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது நல்லா கடுக்குன்னு நல்லாயிருக்கும். கருவேப்பிலையும் நிறையா போட்டுக்கோங்க. இந்த தாளிச்ச இடியப்பம் செய்யும்போது சின்ன வயசில் எங்கள் ஊர் காரைக்குடியில் பிரசிடென்ட் ஹோட்டல்னு ஒன்று இருக்கும். இப்போயும் இருக்குது அந்த ஹோட்டல். அங்கே சின்ன வயசில் தாளிச்ச இடியப்பம்னு கிடைக்குங்க. சூப்பராக இருக்கும். அதில் நிறைய கருவேப்பிலை போட்டு சூப்பராக செஞ்சுருப்பாங்க. அதுக்கு ஒரு கார சட்னி கொடுப்பாங்க. அதோட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. காரைக்குடியில் இருக்கிற உங்களுக்கு தெரியும். இன்னமும் காரைக்குடியில் அந்த பிரசிடென்ட் ஹோட்டல் இருக்குங்க. போய் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் இப்போ நான் ரீசெண்டாக காரைக்குடிக்கு போயிருந்தபோது நான் தாளிச்ச இடியப்பம் கேட்டேன். அன்னைக்கு இல்லைன்ட்டாங்க. ஒருவேளை தீந்துருச்சா என்னன்னு தெரியல. நெக்ஸ்ட் டைம் போகும்போது ட்ரை பண்ணணுங்க. இல்லை, அந்த இடியப்பம், அந்த தாளிச்ச இடியப்பம் இப்போ கிடைக்கிறது இல்லையா என்னன்னு தெரியல அந்த ஹோட்டலில். மேபி செஃப் மாறி இருக்கலாம். அந்த இடியப்பத்தில் நிறைய கருவேப்பிலை சேர்த்துருப்பாங்கங்க. நிறைய ஒவ்வொரு பைட்டுக்கும் கருவேப்பிலை வரும். நான் இன்னைக்கு கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நிறைய கருவேப்பிலை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்னைக்கு தேங்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். சூப்பராக இருந்தது. தாளிச்ச இடியப்பத்து கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்றது. எங்கள் அம்மா இப்படி தான் செய்வாங்க. தாளிச்ச இடியப்பமும் தேங்காய் சட்னியும் வச்சு திருப்தியாக சாப்பிட்டாச்சு. எங்கள் வீட்டில் நாங்கள் எல்லாரும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு அடுத்து மதிய வேலைகள் பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. யாரெல்லாம் காரைக்குடி பிரசிடென்ட் ஹோட்டலில் அந்த ஸ்பெஷல் இடியப்பம், ஸ்பெஷல் தாளிச்ச இடியப்பம் சாப்பிட்ருக்கேன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். என் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் டெடியோட விளாட்றேன்னு சொல்லிட்டு ஏதோ காமெடி பண்ணிகிட்டு இருந்தாரு. பாருங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்ட்டு. ரெண்டு பேரும் நல்லா காமெடியாக இருந்தது. ரெண்டு பேரும் நல்லா விளாண்டுட்டு இருக்காங்க. மதியம் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் ஒரு 4 மணி போல் கார்டன் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ண வந்துட்டோம். ஃபஸ்ட்டு பழைய வேலையை பிரிச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணோம். நானும் அந்த கம்பியை ஆட்டி ஆட்டி பார்த்தேங்க. அது வரமாட்டேன்ருச்சு. சரி, நம்ம இந்த வேலைக்கு சரிப்பட்டு வரமாட்டோம் அப்படின்ட்டு நான் கிளீனிங் ஒர்க்கு போயிட்டேன். என் ஹஸ்பண்ட் அந்த பக்கம் கம்பியெல்லாம் பிரித்து போட்டு வச்சுருந்தாரு. அதெல்லாம் எடுத்து நம்ம ஓரமாக போட்டு வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த கிளீனிங் ஒர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்ட் வேலையெல்லாம் பிரிச்சுட்டு இருக்காரு. பாதி வேலி தாங்க பிரித்தோம். அதுக்கே 1.5 மணி நேரம் ஆச்சு. ரொம்ப நேரம் வெளியில் நிற்க முடியல, குளிர். என் பொண்ணும் வீட்டில் இருந்து கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. அவளோட ஃப்ரெண்டுக்கு பர்த்டே பார்ட்டி இன்னைக்கு ஈவினிங் 6:30க்கு. என்னை கொண்டு போய் ட்ராப் பண்ணுங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. சரி, ஓகே, போதும், ஸ்டாப் பண்ணிக்கலாம் இதோட அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பிட்டோங்க. என் ஹஸ்பண்ட் அதுக்கப்புறமும் வேலை பார்த்துட்டு தாங்க இருந்தார். இன்னும் ஒரு 2 கம்பியை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு வேலை செஞ்சிட்டு இருந்தார். சரின்ட்டு நான் ஓகே டின்னருக்கு ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு போனேன். அவர் இருந்துக்கிட்டு டின்னர்லாம் செய்ய வேண்டாம், நம்ம 2 பேர் மட்டும்தானே, பசங்க எல்லாம் பர்த்டே பார்ட்டிக்கு போகிறாங்க, நம்ம வெளியில் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. சமைக்க வேண்டாம்னா நமக்கும் ஜாலி தானே. வேலையெல்லாம் முடிச்சுட்டு பசங்களையும் பர்த்டே பார்ட்டியில் ட்ராப் பண்ணிவிட்டு நாங்கள் அப்படியே டின்னர் வாங்க கிளம்பிட்டோங்க. சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் தான் வாங்கிட்டு வந்திருந்தோம். சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு படத்தை போட்டு பார்த்துக்கிட்டே அப்படியே ரிலாக்ஸாக
ஃப்ரைடே ஈவினிங்கை நல்லா என்ஜாய் பண்ணோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.